நான் குடிச்சிட்டு தான் இதெல்லாம் பண்ணனா அப்படின்னு விஷால் அவர் என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு. விஜய் அவரு மணமக்களுக்கு விருந்தெல்லாம் வச்சிருக்காரா? இவ்வளவு பெரிய விருந்தா? என்னது, ரோபோ சங்கர் அவங்களுடைய மனைவி சீரியல்ல நடிக்க போறாங்களா? கவுண்டமணி அவர்களுடைய மனைவி இறப்புக்கு அப்புறமா அவரு ரொம்ப உடைஞ்சு போயிருக்காராம். வாங்க என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். விஷால் அவர்கள் பொது மேடை நிகழ்ச்சிகளை அதுவும் மயங்கி விழுந்தது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. இதுக்கு முன்னாடியே அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அவரு கை காலெல்லாம் பதட்டத்துல பேசின ஒரு சில வீடியோக்கள் சமூக வலைதளத்துல வைரலான சமயத்துல அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, தீராத நோய் இருக்கு அப்படின்னு அவரை வச்சு பயங்கரமா நிறைய கேள்விகள் எழுதி பத்திரிகைகள்ல எழுதி அவரை பத்தின அத்தனை செய்திகள் பயங்கரமா பரவ ஆரம்பிச்சது. இதெல்லாம் தொடர்ந்து விஷால் அவர்கள் அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளியும் வச்சுட்டாருன்னு சொல்லலாம். அந்த வகையில விஷால் அவர்கள் சமீபத்துல ஒரு பொது நிகழ்ச்சியில ஒண்ணுல கலந்துக்க வந்திருக்காரு. இந்த நிலையில திடீர்னு அவர் மயங்கி விழுந்திருக்காரு. மயக்கமடைந்து அவர் விழுந்ததுமே மறுபடியும் சர்ச்சை ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு வேற ஏதோ பிரச்சனை, உடல்நிலையில எவ்வளவு பிரச்சனை, குடிப்பழக்கம் பண்ணியிருக்காரு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா உண்மையிலேயே நடந்தது பாத்தீங்கன்னா விஷால் அவர் அன்னைக்கு சாப்பிடாம இருந்திருக்காரு. சாப்பிடாம போனதுனாலதான் அவருக்கு மயக்கமாயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் கிடைச்சிருக்கு. ஆனா அதுக்குள்ள அவருக்கு குடிப்பழக்கம் இருக்கு, அதனாலதான் அவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அவரை பத்தி ஏகப்பட்ட செய்திகளை எழுதிக்கிட்டு இருக்காங்க. நான் குடிச்சிட்டு தான் மேடையில ஏறி பேசுவேன் எல்லாம் சொல்றாங்க. அப்படி எதுவுமே இல்ல, நான் புகைப்பிடிக்கிற பழக்கத்தை விட்டு பல வருஷம் ஆயிருச்சு, அதே போல குடிப்பழக்கத்தை விட்டும் 2 வருஷம் ஆயிருச்சு, நிறைய பேர் பேசுற மாதிரி எனக்கு எந்த நோயும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறமாச்சும் அவரை பத்தி பேசாம இருப்பாங்களா அப்படிங்கறத பார்க்கலாம். ஐஸ்வரி கணேஷ் அவங்களுடைய வீட்டு, அதாவது அவங்களுடைய மகள் திருமணம் பயங்கரமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுல நிறைய பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. பிரபலங்கள் அதுவும் லட்சக்கணக்கில் பரிசுகள் எல்லாம் கொண்டு போய் கொடுத்திருக்காங்க. மணமக்களை அவ்வளவு தூரம் வாழ்த்தி இருக்காங்க. அதுவும் இவர் நிறைய படம் எல்லாம் கூட தயாரிச்சிருக்காரு. சோ நல்ல வரவேற்பு இருந்திருக்கு இவருக்கு. நிறைய பிரபலங்கள் இதுல கலந்துக்கிட்ட சமயத்துல விஜய் அவர்னால இதுல கலந்துக்க முடியல, ஏன்னா அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு இல்லையா. அதனால விஜய் அவர் பாத்தீங்கன்னா மணமக்களுக்கு தன்னோட வீட்டுல விருந்து வச்சிருக்காராம். ஒரு நாள் ஸ்பெஷலா விருந்து வைக்கிறதா சொல்லி அவங்கள வர சொல்லியிருக்காராம். இந்த ஒரு நியூஸ் வெளியாகிருக்கு. மணமக்களை மனதார வாழ்த்தி இந்த ஒரு விஷயத்தை அவரு சொல்லியிருக்காராம். அடுத்து ரோபோ சங்கர் அவங்களுடைய மனைவி சீரியல்ல நடிச்ச விஷயம் வைரல் ஆயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து இவங்க சீரியல்ல நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸும் வெளியாகிருக்கு. தனம் சீரியல்ல தான் இவங்க கமிட் ஆகி இருக்காங்களாம், தொடர்ந்து நடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியாகி இருக்குங்க. அதே போல கவுண்டமணி அவர்கள் அவங்களுடைய மனைவி இறப்புக்கு அப்புறமா ரொம்பவே உடைஞ்சு போயிருக்காராம். ரொம்ப வேதனையில அவர் சாப்பிட கூட முடியாம இருக்காராம். அந்த அளவுக்கு அந்த ஒரு நினைவிலேயே இருக்காராம். அதாவது மனைவி தான் எல்லாமே, இத்தனை நாள் வரைக்கும் அவங்க தான் கவுண்டமணி அவருக்கு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. அந்த காதல் இவங்களுக்குள்ள அவ்வளோ அழகா ஆழமா இருந்திருக்கு. அவ்வளோ அன்போடு இருந்த இவங்களுக்குள்ள இந்த பிரிவு மிகப்பெரிய வலியும் வேதனையும் கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது அவருக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்திருக்கு. அவர் சாப்பிட கூட யோசிக்கிறாரு, எதுலையுமே ஞாபகம் இல்லாம இருக்காரு, எதுலையுமே அவரால் கவனம் செலுத்த முடியல அப்படின்னு எல்லாம் கூட தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைச்சிருங்க.